விஜயா டேய் எங்கடா போயிட்ட? அட போய் விட மாட்டேன். திருமணம் நடந்த கையோடு சமர்க்க சென்று விட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப மன கஷ்டமா தான் இருக்குது. அப்படிங்களா? ரொம்ப மன கஷ்டமா தெரியுமா? அதுக்காக போயிருக்காங்க. நம்முடைய நாட்டுடைய மானத்தை காப்பாற்ற நினைச்சிருக்காங்க. அதுக்காக வருத்தப்படலாமா? சரி சரி அதெல்லாம் போகட்டும். அண்ணி நாம் இருவருக்கும் ஒரே மனைவி திருமணம் நடந்தது அல்லவா? அதற்காக இரவெல்லாம் கண் விழித்திருந்தோம். அதை பார்க்க இருக்கிறது. அதனால இருவரும் சற்றே உறங்குமே. நாங்கள் இருவரும் தூங்க போறோம். அதனால காவல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும். நீ நான் பாத்துறேன். யாருமே வரக்கூடாது. டிஸ்கஸ் பண்றேன். நான் அப்படியே நான் பாருங்க பாத்துறேன். அம்மா பாரு நீ. நான் தேடுது. பாத்துறியா? அவன் தெரியாது. இது ஒரே மாதிரியான சேலை கட்டிருக்காங்க. யாரு தங்கச்சி யாரு அவன் பாத்துறேன்றா. நான் பாக்கதால பாரு உங்களாம் தெரியல கம்மி உட்காருங்கண்ணே. நீ பாத்துறியா? நேரம் வந்ததுப்பா. இல்ல இது ரெட்டமா சார். போருக்கு சென்றோம். ஆனால் போக வேண்டிய ஆற்றிலே நீரானது அதிகமானதால் ஆற்றை கடந்து செல்ல முடியவில்லை. அதே இடத்தில் கூடாரம் அமைத்து அங்கே இருவரும் நானும் அண்ணனும் படுத்து உறங்கினோம். ஆனால் எனக்கு உறக்கமே வரவில்லை சாந்தி. ஏன் தெரியுமா? உன் நினைவாகவே இருந்தது. உன் அண்ணனோடு நன்றாக உறங்கி கொண்டிருந்தான். ஆமா, எந்த நேரம் பார்த்தாலும் தூக்கம் தான் அண்ணனுக்கு. இதுதான் சாமின்னு சொல்லிட்டு உங்க அண்ணனுக்கு தெரியாம வந்துட்டு உன்னை பாத்துட்டு போவாங்க. ஆமா சாந்தி, இருந்தாலும் நீண்ட நாட்கள் பிறகு நாம் இருவரும் சந்தித்திருக்கின்றோம். நேரத்தில் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் சாந்தி. ஒருவர் ஆடலா
என்ன ஒரு சுகம்! இதை போன்ற சுகத்தை நான் இதுவரை கண்டதே கிடையாது. என்ன மனைவி சாந்தி? டும்மு தெரியாமதான் கேட்கிறேன். இது என்ன ஆட்டு தண்ணி அடிச்சு போடுறது இல்ல. ஆமா, இருந்தாலும் திருமணம் நடந்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே போருக்கு போடானா ஒன்னனுக்கு இருக்கும் ஆசை. இருந்தாலும் சரி சாந்தி, இப்படியே பேசிக் கொண்டிருந்தா நேரம் போவதே தெரியாது. அண்ணன் இருந்தா எழுந்திருப்பான். அதனால உடனே சென்று வர சாந்தி. ஒரு முக்கியமான விஷயம் சாந்தி. என்ன விஷயம்? என்ன தெரியுமா? நான் இங்க வந்தது, உன்னை பார்த்தது, நாம் இருவரும் இன்பமாக இருந்தது, இதை யாருக்கு நீ சொல்லக்கூடாது, நான் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் செய்து தர வேண்டும். நான் எங்கு சென்றேன்? போருக்கு சென்றேன். போருக்கு சென்ற இளவரசன் மீண்டும் மனைவியை பார்ப்பதற்காக யாருக்கு தெரியாமல் வந்து போனான் என்ற விஷயம் நாட்டு மக்களுக்கு தெரிந்தால் என்ன பற்றி கேவலமாக பேசுவார்கள். கடமையை மறந்து இப்பேற்பட்ட செயலை செய்யலாமா என்று என்னை பார்த்து கேவலமாக பேச மாட்டாங்க. அதற்காகத்தான் வாழ்க்கையில் 1000 துன்பங்கள் இன்பங்கள் எது வந்தாலும் சரி, இங்க நடந்த விஷயத்தை யாருக்கு சொல்ல மாட்டேன். எது நேர்ந்தாலும் நான் இருவரும் சந்தோஷமாக இருக்கிற விஷயத்தை யாரும் சொல்ல மாட்டேன். உன்னை விட்டு போவதற்கு என்ன மனம் வரவில்லை சாந்தி. ஏனென்றால் நம்முடைய நினைவாக, என்னுடைய காதல் பரிசாக முத்தாரம். இந்த முத்தாரத்தை எப்பொழுதும் காதல் நினைவாக பரிசாக வைத்திருக்கிறேன். சாந்தி, போருக்கு சென்று வெற்றி விட வர மாந்தோப்பிற்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இதுவரை வரவில்லையே, என்ன காரணமாக இருக்கும்? அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டதால் என்னை பார்க்க மறக்கின்றாள்.
எங்கு இருப்போம் அரண்மனை செல்கின்ற